ஆதரவற்ற நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கர்மாவினை செய்து முடிக்கிறார்களோ அவர்களுக்கு டைரக்டாக வைகுண்ட பிராப்தின்னு சொல்றார். அவ்வளவு விசேஷம், அவ்வளவு புண்ணியம், அதற்கு இணையான ஒரு விஷயமே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்படி நம்முடைய பண்டிகைகளோடும் முன்னோர் வழிபாடு என்பது இரண்டரை கலந்திருக்கிறது. கல்யாணத்திலையும் உண்டு, முன்னோர் வழிபாட்டை பண்ணிட்டு தான் அவர்களுடைய முன்னிலையிலே தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தா அந்த கன்னியாதானத்தையும் பண்ணி கொடுக்கிறோம். திருமணம் என்பதே, மாங்கல்ய தாரணம் என்பதே அந்த முன்னோர்களினுடைய முன்னிலையில் தான் நடக்கிறது. எந்த காரணத்தை முன்னிட்டும் முன்னோர் வழிபாட்டினை தவற விட்டு விடக்கூடாது. தவிர்க்க முடியாத சூழல். இன்னைக்கு நம்ம மாத்திர ஷார்ட்டா வர்றது நாளைக்குன்னு பொழுது யாரோ பங்காளி போயிட்டாரா 10 நாள் பண்ண முடியாது. அந்த பங்காளிக்கு கர்மா காரியம் ஆன உடனேயே அடுத்து வரக்கூடிய அஷ்டமியோ ஏகாதசியோ அமாவாசையோ அன்றைய தேதியில விட்டு போன சாதத்தை பண்ணிடணும். வாத்தியார வர சொல்லி பண்ணிடணும், ஆத்து புரோகிதரை வர சொல்லி ஐயரை வர சொல்லி சாதம் பண்ணிடணும், விடவே கூடாது. ஃபாரின்ல இருந்தா எப்படி பண்றது? அங்கேயும் இப்பெல்லாம் வாத்தியார் இருக்கா, ஃபாரின்லயே பண்ணலாம். எந்த அவ எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஸ்ரத்த மட்டும்தான். மிலிட்ரி பர்சன் நிறைய பேர் இருப்பா. எங்க ஆத்துக்கார் மிலிட்ரி இருக்கா, தேவசத்துக்கு லீவு கேட்டாலாம் கொடுக்க மாட்டார்னு சொன்னா அவர் அங்க அப்படியே ஸ்நானத்தை பண்ணிட்டு அவர் கையால் தீர்த்தத்தை விட்டால் போதுமானது. அங்க இங்க வாத்துக்காரி பண்ணணும். அதுக்கு தான் தர்ம பத்னின்னு பேரு. இங்க அந்த சாதத்தை விட்டு போகாம இரண்டே சாதமா வாத்தியார வர சொல்லி அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கொடுத்துட்டு இங்க அதே வச்சு வீட்டுல சமைச்சு படைச்சு காக்காய்க்கு சாதம் வச்சுடணும். தர்மத்தை கடைபிடிப்பவள் தான் தர்ம பத்னி. ஆத்துக்கார தர்மம் தவறாம பாதுகாப்பவனுக்கு தான் தர்ம பத்னின்னே பேரு. தன்னுடைய கணவன் எந்த சூழலிலும் தான் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிவிடக் கூடாது. இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், நீங்க எல்லாரும் போய் உங்க ஆத்துக்காருக்கு சொல்லணும், எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாதனாலதான் நிறைய நம்ம தெரிஞ்சே தெரியாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம். எந்த சந்தேகம் வந்தாலும் உடனே ஏன் எதற்கு எப்படின்னு ஆத்து வாத்தியார்ன்ற கேளுங்க. ஒரு விஷயத்தை சொல்றாளா, இதை பண்ணணும்னு சொன்னாலா? காக்காய்க்கு சாதம் வைக்கணும், காக்கா இல்லாத இடத்துல என்ன பண்றது? காக்கா வந்து எடுத்தாதான் எங்க அப்பாவுக்கு திருப்தி, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு நகைச்சுவை நடிகர் கூட சிரிப்பா சொல்லியிருப்பார். அது பக்கத்துல போய் மட்டனை திங்கிறது, சிக்கனை திங்கிறது, அப்புறம் நீ வீட்டில் வந்து திங்கிறது, உன்னை போய் உங்க அப்பா அம்மான்னு சொல்றியேன்னு சொல்லிட்டு. நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? காக்காய்க்கு சாதம் வைக்கிறதுங்கிறது முன்னோர்களுக்கு வைப்பதற்காக அல்ல. முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத ஸ்ரத்தையோட பண்ணணும். முழுக்க முழுக்க நம்முடைய அனுஷ்டானங்களை சரியாக கடைபிடித்து செய்ய வேண்டும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. நம்முடைய அனுஷ்டானம்னா என்ன? ஒரு நாள்தோறும் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது. பிராமணால் தான் இல்லை, எல்லாருமே பண்ண வேண்டியது என்னன்னா பஞ்சமகா யஜ்யங்களை தினந்தோறும் செய்ய வேண்டும்ங்கிறார். அது என்ன பஞ்சமகா யஜ்யம்னு சொன்னா, தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம்னு சொல்றார். 5 யஜ்யங்களை தினந்தோறும் செய்து கொண்டிருக்க வேண்டும். தேவ யஜ்யம்னா என்ன? தெய்வ வழிபாடு. தினந்தோறுமே நம்ம தேவதா பூஜைங்கிறத பண்ணணும். டெய்லியே வீட்டில் சுவாமி நமஸ்காரம் பண்ணணும், இறைவனை வழிபட வேண்டும். அதுக்கு தான் வீட்டில் பூஜை ரூம்ங்கிறத வச்சிருக்கோம். ரிஷி யஜ்யம்னா என்ன? நம்ம படித்த விஷயங்களை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்லையே சொல்லி கொடுத்துருப்பா, ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு. அப்ப ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். நம்ம என்னத்தை படிச்சோமோ அந்த படித்ததற்கு ஏற்ப நடந்து கொள்வதுங்கிறது தான் ரிஷி யஜ்யம்ங்கிறது. ரிஷிகள் தான் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக பித்ரு யஜ்யம், முன்னோர்களை தினந்தோறும் வழிபட வேண்டும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீ முதல்ல அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வமே உன்னுடைய அன்னையும் பிதாவும் தான். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்றது. அப்ப தினந்தோறுமே பித்ருக்களை வணங்க வேண்டும், பெற்றோரை வணங்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மனுஷ யஜ்யம்னு சொல்றது. மனுஷ யஜ்யம்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும், எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும், விருந்தினரை உபசரிக்க வேண்டும் சொல்லுவா. மாத்ரு தேவோ பவா,
பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அதிதினா விருந்தினர். விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும். வீட்டுக்கு யாராவது வந்துட்டான்னு நினைக்கப்படாது. வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு உபச்சாரம் பண்ணி உட்காந்து வச்சு நமக்கு இருக்கக்கூடிய சாப்பாட்டை அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லியிருக்காங்க. பல்லுயிர்னு அடுத்த விஷயத்துக்கு வந்துடுற எல்லா விதமான உயிரினங்களும் மனுஷ யஜ்யம் நம்ம அந்த நாள்லாம் உண்டு. நம்ம ஆத்துல ஏதோ ஒன்று ஸ்பெஷலா பண்ணணும், உடனே பக்கத்தாத்துல கொண்டு போய் கொடுப்பா. எங்க ஆத்துல இன்னைக்கு இதை பண்ணியிருக்கோம். அது நம்ம பண்டிகை அன்னைக்கு பண்றோம். தீபாவளி அன்னைக்கு இங்கேருந்து பட்சணையை கொண்டு போய் கொடுக்குறோம், அவா இங்க கொண்டு வந்து கொடுக்குறா, எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோம், பரஸ்பரம் பரிமாறிக்கிறோம். சாதாரணமா வீட்டுல ஏதோ ஒரு புளிக்காய்ச்சல் பண்ணா கூட எங்க ஆத்துல புளிக்காய்ச்சல் பண்ணியிருக்கோம், சாப்பிட்டு பாருங்க, பக்கத்தாத்துல கொண்டு போய் கொடுக்கணும். அங்க வாசனை பிடிச்சிட்டே இருப்பான்ல பக்கத்து வீட்டுல, இவா மட்டும் சாப்பிடறாலே நினைக்கப்படாது இல்ல. அப்போ எல்லோருக்கும் சமம்ங்கிறதுக்காக சொல்றேன், எல்லாத்தையும் கொடுக்குற மனுஷ யஜ்யம்ங்கிறத பண்ணணும், தினந்தோறும் செய்ய வேண்டும். கடைசியா சொன்னதான் பூத யஜ்யம் சொல்ற. பூத யஜ்யம்னா பூதம் கிடையாது, பூதம்னா உயிரினங்கள். உயிரினங்களுக்கும் உணவளிக்க வேண்டும். அதைத்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொன்னோம். உயிரினங்களிலே பார்த்தோம்னா பறவை இனங்களிலே மனிதனோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையது காகம். அந்த காகத்திற்கு நம்மோடு ரொம்ப நெருங்கி ஃப்ரெண்ட்லியா பேசும் அது நம்ம கூட. அதனாலதான் நம்ம நாட்டுக்கு யாராவது வரான்னா அது அங்கிருந்து பார்த்துட்டு கத்தும் சொல்லுவா. அந்த நாள்ல வீட்டுல பரண மேல வந்து காக்கா கத்துறது, மேல முத்தத்துல வந்து காக்கா கத்துறது, யாரோ சொந்தக்கார வராம்பா. இவாத்துக்கு தான் வராங்கிறது அந்த காக்காக்கு தெரியும். அதனால அதை முன்னோர்களோடு இணைத்து பார்த்தார்கள். அப்போ பறவை இனங்களிலே காகத்திற்கு உணவளிக்க வேண்டும் பகல் பொழுதிலே, இரவு பொழுதிலே நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும். ஸ்ட்ரீட் டாக்ஸ், தெருவுல நாய் சுற்றுது இல்லையா, அதெல்லாம் இரவு நேர காவலாளி. ராத்திரில போகவே முடியல, வந்து கடிச்சிடுறது, அதை பிடிச்சிட்டு போயிடணும். அதுக்கு ஒழுங்கா சாப்பாடு போட்டா அதையே கடிக்க போறது. டெய்லி இரவு நேரத்திலே நம்ம சாப்பிட்ட மிச்சம் தான் போடுறோம். ஆனா காகத்திற்கு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொண்டு போய் சாதத்தை வைக்கணும். இப்படி மிருகங்களில 4 கால் ஜீவன்ல பார்த்தோம்னா கோமாதா வசத்தி, பசுமாடுங்கிறது நமக்கு தெய்வமா சொல்லிட்டா. ஆனா நம்மோடு இணைந்து நமக்கோடு நெருக்கத்தோடு வாழக்கூடிய நம்முடைய நண்பனாகவே பார்க்கப்படுவதுன்னா பறவை இனங்களிலே காகம். அதனால்தான் காகம் கரைதலுக்கு பலன்னு பஞ்சாங்கத்துல போட்டிருப்பான், மற்ற பறவைகளுக்கு போட்டிருக்க மாட்டான். அதே மாதிரி நாய்களுக்கு இரவிலே உணவளிக்க வேண்டும். ஊர்வன அப்படின்னு வரும் பொழுது பள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நெருக்கமா பார்த்தா மனுஷாலோட, பள்ளி கத்துறதுன்னா கவுளி கத்துறது, உனக்கு சகுனம் சரியா இருக்குன்னு சொல்லுவா தெரியுமா. பள்ளிங்கிறதுக்கும் அந்த மனிதனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுன்னு சொல்லியிருக்காரு நம்முடைய சாஸ்திரத்துல. பள்ளி கத்துறதுக்கு பலன்னு கொடுத்துருப்பான், பள்ளி மேல விழுந்துட்டா என்ன பலன்னு பஞ்சாங்கத்துல கொடுத்துருப்பா, காரணம் இல்லாம சொல்லல. ஆக இந்த பூத யஜ்யம்ங்கிற 5வது யஜ்யத்தையும் செய்ய வேண்டும். இதெல்லாம் தினந்தோறும் பண்ண முடியலனா கூட குறைந்தபட்சமாக அந்த சார்த்தம் அன்னைக்காச்சும் பண்ணுடா. சார்த்தம் என்னைக்கு பண்றியோ அன்னைக்காச்சும் பண்ணு. முன்னோர் வழிபாடு என்னைக்கெல்லாம் பண்றியோ, அமாவாசை என்னைக்கு முன்னோர் வழிபாடு பண்றியா, காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடு. அந்த பூத யஜ்யத்தை செய்தால்தான் நம்முடைய அனுஷ்டானங்கள், நாம் தினந்தோறும் செய்ய வேண்டிய நம்முடைய கர்மானுஷ்டானம்னா, கர்மான்னு சொன்னா கடமை, கர்த்தவியம்னு சொல்றா. கர்மானா இதை கெட்ட வார்த்தை இல்லை, நம்முடைய கடமைகளை ஒன்றாக அதையும் சொல்லி வைத்தார்கள். அன்றைய தேதியிலே அந்த கடமையும் செய்து விடும் பொழுது நாம் செய்த கடமையானது பூர்த்தியாகிறது. அதனால தான் அதை வலியுறுத்தி சொன்னார். பிண்டத்தை கொண்டு போய் பசுமாட்டுக்கு வையின்னு சொல்லல, நீர்நிலைகளிலே கரைக்க வேண்டும். நீர்நிலையில கரைச்சாதான் மீன் சாப்பிடும். அதுதான் முதல் அவதாரம், மத்சாவதாரம். அப்படியே பெருமாளுடைய தசாவதாரத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்க. ஏன் இந்த மாதிரி உருவத்தை எல்லாம் கொடுத்திருக்கா? டார்வின்ஸ் தியரின்னு இவா இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்ற விஷயத்த நம்முடைய புராணங்கள் முதல்லயே சொல்லிடுத்து. படிப்படியான உயிர்களினுடைய பரிணாம வளர்ச்சி தான் தசாவதாரம். யோசிச்சு பார்த்திருக்கேடா பாருங்க. நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லிட்டார். நீர்நிலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கதான் நாகரிகம் என்பதே வளர்ந்தது. நீர் தான் மனிதனுடைய ஆதார சக்தி. இந்த உலகிற்கே ஆதாரம் என்பது நீர்தான். அப்போ முதல்ல நீர்ல தோன்றிய உயிரினம் அந்த மீன்.
அப்போ அதுதான் முதல் அவதாரம், மச்சாவதாரம். இரண்டாவதாக அடுத்த பரிணாம வளர்ச்சி, நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். என்னது? ஆமை, டாட்டாய்ஸ், கூர்மாவதாரம் இரண்டாவது அவதாரம். அப்படியே நீரிலிருந்து நிலத்துக்கு வந்துட்டார். நீரிலும் வாழுது நிலத்திலும் வாழுது. அதற்கு அடுத்தபடியாக நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய வராக அவதாரம், பன்றி. பன்றினா இது அருவருக்கத்தக்க விஷயமே அல்ல. வராகி அம்மன் பூஜை பண்றோம், வராக அவதாரம். இந்த பூமாதேவியே தாங்கி தூக்கி பிடிச்சா. நிலத்தில் மட்டுமே வாழக்கூடிய அடுத்த பரிணாம வளர்ச்சியாக வராக அவதாரத்தை காமிச்சா. அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நரசிம்ம அவதாரம், சிங்கத்தினுடைய முகம், ஒரு விலங்கு, காட்டு ராஜாவினுடைய ஒரு முகம். ஏன் அவர் சிம்மமா வரணும்? அங்க யானை முகத்தோடு வந்திருக்கலாமே. காட்டு ராஜா, உக்ர ரூபம், முழுக்க முழுக்க ஒரு மிருகத்தினுடைய மொத்த மிருக உணர்ச்சியும் உள்ளடக்கியது நரசிம்மம். அந்த முகம், நரம், நரன் உடம்பு, மனித உடம்பு. கால்கள் பார்த்தோம்னா பக்ஷியினுடைய கால்கள், பறவையினுடைய கால்கள். இப்படி பறவை, மனிதன், விலங்கு ஆகிய மூன்றினுடைய ஒரு அடுத்த பரிணாம வளர்ச்சியாக நரசிம்ம அவதாரத்தை வச்சா. அதற்கு அடுத்தது என்ன? முழுக்க முழுக்க மனிதனாக ஒரு சிறு குழந்தையாக வாமன அவதாரம். அடுத்த பரிணாம வளர்ச்சி வாமன அவதாரம், குழந்தை வந்துருது. அதற்கு அடுத்தது என்ன? பரசுராம அவதாரம். எங்க திரிஞ்சார்? காடுகளிலே திரிந்து கொண்டிருந்தார். ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு காட்டுவாசியாக அடுத்த பரிணாம வளர்ச்சியாக பரசுராம அவதாரத்தை காண்பித்தார்கள். காட்டு மனிதனாகவே வாழ்ந்து கொண்டிருந்தான். அதற்கு அடுத்த அவதாரம் பார்த்தோம்னா ராமாவதாரம். முழுக்க முழுக்க மனிதனாகவே, ஒரு இடத்திலே கூட தன்னுடைய தெய்வீக சக்தியை பயன்படுத்தாமல் வாழ்ந்து காட்டிய, மனிதனாகவே வாழ்ந்து காட்டிய, நமக்கான வழிகாட்டியாக திகழக்கூடியவன் ராமன். அப்படிங்கிறதுனாலதான் அந்த ராமநாமத்தை அப்படி வசத்தியா சொல்லிட்டு இருக்கோம். ராம 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 ராமன்னு நேத்திலாம் இந்த ராமநாமத்தை கேட்க 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 காதுகளிலே அத்தனை தேன் வந்து பாயுது காதிலே சொன்னது அனுபவித்து உணர்ந்தோம் இந்த இடத்திலே. ஏன்னா நமக்கான வழிகாட்டி, ஒருவனுக்கு ஒருத்தி, இப்படித்தான் வாழ வேண்டும். அவங்க அப்பாவுக்கு 60,000 முண்டாட்டின்னு சொல்லிட்டா. அப்படி இருந்து கூட அவர் ஒரே மனைவியோடு அந்த யுகத்திலேயே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு இடத்தில் கூட தன்னுடைய தெய்வீக சக்தியை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க மனிதனாகவே வாழ்ந்து காட்டிய, ஒரு நாகரிகத்தினுடைய ஒரு உச்சத்திலே வாழ்ந்து காட்டிய மனிதனாக ராமாவதாரத்தை காமிச்சிட்டார். மனிதனாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, நீ மிருகங்களையும் போஷிக்க வேண்டும், பசு பட்சிகளையும் பசுக்களையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய கடமை உன்னிடத்திலே இருக்கிறதுங்கிறதுக்காக அடுத்த அவதாரமாக பலராம அவதாரத்திலே காண்பித்தார்கள். கோகுலத்திலேயே பசுமாடுகளையும் அவர் சம்ரட்சணம் பண்ணி வாழ்ந்து காமிச்சார். மனிதர்களையும் கட்டி ஆண்டார், மிருகங்களையும் கட்டி ஆண்டார். பலராம அவதாரம். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா கிருஷ்ணாவதாரம். முழுக்க முழுக்க ஒரு மனிதன் தன்னுடைய அந்த தபஸின் மூலமாக, அந்த தியானத்தின் மூலமாகவே தெய்வீக சக்தியை அடையலாம்னு காண்பிச்ச ஒரே அவதாரம் கிருஷ்ணாவதாரம். நமக்கு கிருஷ்ணன்னு சொன்னா வெண்ண திடுற கண்ணனாதான் தெரியும், குழந்தையாத்தான் தெரியும். ஆனா தியான நாராயண சுவாமின்னு பேரு கிருஷ்ணனுக்கு. தியான நாராயணன் தன்னுடைய அந்த தியான சக்தியின் மூலமாக அந்த சகசிராரம்னு சொல்றோம்ல, இந்த சகசிராரத்தை உணர்ந்து அதன் மூலமாக எங்கோ நடக்கக்கூடிய விஷயத்தை தான் இருக்கும் இடத்திலேயே உணர்ந்து அங்கிருந்தே கிருஷ்ணான்னு சொன்ன உடனே கை தூக்கின உடனேயே அப்படியே அனுகிரகம் பண்ணார் திரௌபதிக்குன்னு சொன்னா, மனிதனாக வாழ்ந்து நீ தெய்வீக நிலையை எட்ட முடியும், ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானியாக நீ வாழ வேண்டும் அப்படிங்கிறத காண்பிச்சதுதான் அந்த கிருஷ்ணாவதாரம். ஆயுதத்தை கையிலே ஏந்தாமல் ஒரு பகவத்கீதைங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவ நூலை உபதேசம் பண்ணி அதையே மிகப்பெரிய ஆயுதமாக்கி தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆயினும் தர்மமே வெல்லும்னு காமிச்சா பாருங்க. அடுத்த நிலை தெய்வீக நிலை, அஷ்டாவதானின்னு பேர் அவருக்கு. 8 அறிவு. நமக்கு மனிதன்னா 6 அறிவு இருக்குன்னு நமக்கு தெரியும்.
ஏழாம் அறிவுன்னு ஒரு சினிமாவுக்கு பேர் வச்சான். ஏன் வச்சான்? எதுக்காக இந்த படத்துக்கு ஏழாம் அறிவுன்னு என்ன சம்பந்தம்னு யோசிச்சோம்னா, அவனுக்கு அந்த முன்னோர்களினுடைய நினைவானது வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பேர் வச்சான். அவனிடத்திலே அந்த சக்தியானது வந்து சேரும். ஏதோ மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கிற மாதிரி அந்த திரைப்படத்திலே கொண்டு போயிருப்பார்கள் ஒரு கதையை. ஏழாம் அறிவையும் தாண்டி ஒரு எட்டாவது அறிவினைத்தான் தியானத்தின் மூலமாக அடைய முடியும். அதைத்தான் உணர்த்திய அவதாரம் கிருஷ்ணாவதாரம். தெய்வீக நிலையை மனிதனாக வாழ்ந்து கூட அடைய முடியும்னு காமிச்சது. அப்போ தசாவதாரம் கான்செப்ட்ல என்ன இருக்கு? மனிதனினுடைய பரிணாம வளர்ச்சி. புராணத்தில் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி விளக்கி அழகா அல்வாவா கொண்டு வந்து நமக்கு கிளறி கொடுத்துருக்கா. அந்த அல்வாவை சாப்பிட்றதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். புரிந்து கொள்ள வேண்டும். முன்னோர் வழிபாடு வேறு, தெய்வ வழிபாடு வேறு என்பது கிடையாது. எல்லாமே ஒன்றுதான்.